உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகளின் பரிதாபங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகளின் பரிதாபங்கள். முதலாவதாக விடுதலை சிறுத்தை கட்சி. இது திமுகவின் ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாகும். இந்த திருமாவளவனின் பேச்சை பல தரப்பினர் பல நேரங்களில் கேட்டுக்கொண்டுள்ளனர். கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கும். இப்போ அவரை யூடியூப்பில் வீடியோவை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து தொலைகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆயிட்டாப்புல. முந்தி அடக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உரிமையற்ற மக்களுக்காக, பொது பிரச்சனைகளுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த திருமாவளவன். ஆனால் இந்த திருமாவளவன் இன்னைக்கு திமுக கிட்ட சிக்கிட்டாப்புல. அதாவது திருமாவளவன் தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயணத்தை தொடங்கினாப்புல. அவருடைய பேச்சு அப்போ நன்றாக இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு இவர் அரசியலில் பயணம் மேற்கொண்டாரோ, திமுக கிட்ட என்றைக்கு கூட்டணி வச்சாரோ, இன்றைக்கி கடந்த 7-8 வருடமாக அவருடைய பேச்சை கேட்கவே வெறுப்பார். அந்த அளவுக்கு திமுக கிட்ட இவர் அடிமையாயிட்டார். ஒத்த சீட்டுக்காக, அதாவது 2 MP சீட்டு 4 MLA சீட்டு, இதுக்காக வேண்டி இன்றைக்கி திமுக கிட்ட அடிமையாயிட்டாப்புல. இவங்க கட்சிக்காரவங்க 2 பேர் எம்பியாக இருக்காங்க, 4 பேர் MLA இருக்காங்க, ஒரு ஆள் துணை மேயராக இருக்காப்புல. தமிழ்நாடு முழுக்க இவங்க கட்சிக்காரங்களுக்கு பரவலாக கவுன்சிலர்கள் திமுக போட்ட பிச்சையில் இருக்காங்க. இதனால் இந்த பதவிகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டி திருமாவளவன் இன்றைக்கி திமுக கிட்ட அடிமையாயிட்டாப்புல. அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களை மையமாக வைத்து தான் இவர் வந்து கட்சி ஆரம்பித்தாப்புல. அவங்களுடைய வாக்குகளை காமிச்சு தான் இவர் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காப்புல. ஆனால் அவங்களுடைய உரிமைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக திருமாவளவன் தற்பொழுது வாய் திறக்காமல் மௌனிக்கிறார். இதுக்கு காரணம், நம்ம ஏதாவது பேசணும்னா திமுக கூட்டணியிலேருந்து நீக்கிடுவாங்க, ஒரு 2 MLA சீட்டு போச்சு அப்படின்னு கவலைப்படுறாப்புல. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற அந்த பறையர் சமூகத்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கோயிலில் கூட நுழைய முடியல. ஆனால் அவங்களுக்காக வேண்டி திருமாவளவன் குரல் கொடுக்க மறுக்கிறார். இன்றைக்கி பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்க, திருமாவளவன் மௌனிக்கிறார். இன்றைக்கி பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க வெங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் குடிக்கிற அந்த தொட்டியில் மலத்தை கலந்தாங்க, அதுக்கு திருமாவளவன் போராடாமல் அப்படியே மௌனமாக இருக்கார். இன்றைக்கி பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க பொய் வழக்குகளில் கைது செய்யப்படுறாங்க, இன்றைக்கி திருமாவளவன் அமைதியாக இருக்கார். தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை மக்கள் தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்து வருகிறார்கள். இன்னும் கிராமங்களில் தீட்டு இருக்குது, தீண்டாமை இருக்குது, திருமாவளவன் மௌனிக்கிறார். இதுக்கு காரணம் திமுக கிட்ட அடிமையாக இருக்காப்புல. திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம், திராவிடம் தான் என்னுடைய மூச்சு, என்னை தாண்டி தான் திராவிடத்தை அழிக்க முடியும், கருணாநிதி என்னுடைய உயிர் நண்பர், ஸ்டாலின் என் உயிருடைய நண்பர், திமுகவையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் உண்மை. அவங்க தலைவர் வன்னியரசே என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம்னா இன்றைக்கி சீமானை எப்படி கேவலப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி எங்கள் தலைவர் திருமாவளவனையும் கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு வன்னியரசு சொல்கிறாப்புல. ஏன்னா திமுகவுக்கு பயப்படுறாப்புல. திமுக விட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்ம கட்சியை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமையாச்சு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க தற்பொழுது கட்சியை விட்டு விலகி வருகிறார்கள் என்பது உண்மை. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சி 1980ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி அமைச்சு 117 தொகுதி போட்டியிடுச்சு. ஆனால் வர சட்டசபை தேர்தலில் முடிஞ்ச தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு 17 தொகுதிகளை தான் ஜெயிச்சிச்சு. இப்போ வருகிற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டு தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரவங்க எப்படியாவது திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும், 5 சீட்டு கொடுத்தா கூட நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கணும், திமுகவோட தயவில் நம்ம வந்து ஏதோ வயிற்று பழப்பு நடத்தணும் அப்படிங்கிற நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரவங்க திமுக கிட்ட போய் அண்டி போய் காரியம் சாதிச்சிட்ருக்காங்க. இதோட காங்கிரஸ் கட்சியோட நிலைமை முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் நீ மக்களுக்காக வேண்டிய எந்த பிரச்சனைகளையோ போராட்டங்களையோ முன்னெடுக்கலை. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கு. காங்கிரஸோட ஒட்டிக்கிட்டு ஒட்டுணி மாதிரி இருக்குது. காங்கிரஸ் திமுகவோட ஒட்டுணியாக இருந்து அந்த காங்கிரஸ் தலைவர்கள் காரியம் சாதிச்சிட்ருக்காங்க. அதுதான் உண்மை. அடுத்தது அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே ரொம்ப பரிதாபமான நிலைமை. தொழிலாளர்களுக்காக வேண்டி போராடின இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி தன்னுடைய கொள்கையெல்லாம் கோட்பாடுகள் எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு திமுகவோட கூட்டணி வச்சுருக்கு. 2 தொகுதியும் 20 கோடி ரூபாயும் MP தேர்தலில் திமுக கிட்ட வாங்கினாங்க. சட்டசபை தேர்தலில் 6 சட்டசபை தொகுதியும் 50 கோடி ரூபாயும் தேர்தல் செலவுக்கு வாங்கினாங்க. திமுக கிட்ட என்னைக்கு கை நீட்டி காசு வாங்கி ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே கம்யூனிஸ்டுடைய மானம் காற்றுல பறக்குது.
இந்த திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம்னு நிதி கொடுத்து உதவுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மாதந்தோறும் திமுக கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. அதனால் திமுகவுடைய ஊழல்களை, மக்கள் விரோத போக்கை கண்டுக்காமல் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட மாத சங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாத சங்க நிர்வாகிகளுக்கே திமுக அமைச்சர்கள் மாதந்தோறும் பெட்டி கொடுக்குறாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுக்காண்டி போராட்டம்னு சொல்லிட்டு தொழில் அதிபர்கள்ட்ட போய் லஞ்சம் வாங்குறாங்க, மாநாடுன்னு சொல்லி நிதி வாங்குறாங்க. இதான் ரொம்ப வேதனையான உண்மை. தொழிலதிபர்கள்ட்ட போய் இவங்க நிதி வாங்கினாங்கன்னா, அந்த தொழிலதிபர் தொழிலாளர்களுக்கு விரோதமாக சட்டங்கள் கொண்டு வரும் பொழுது, நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவங்க எப்படி அந்த தொழிலதிபரை எதிர்த்து போராடுவாங்க? கையை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி திமுக கிட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தன்னுடைய கொள்கையெல்லாம் அடகு வச்சுட்டு திமுகவுடைய அடிமையாக மாறிப்போச்சு. அடுத்ததாக இந்த மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த 2 முஸ்லீம் கட்சிகள் திமுக தேர்தல் நேரத்தில் இஸ்லாமிய சிறை கைதிகள், விசாரணை கைதியாக 25 ஆண்டுகள் சிறையில் இருக்கிற இந்த விசாரணை கைதிகள், இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆட்சிக்கு 4.5 வருடம் ஆச்சு, விடுதலை செய்யலை. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது பூரா இந்த திமுக அரசு அவங்களை விடுதலை செய்தால் தமிழகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த அவங்க விடுதலை ஆவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. ஆனால் இந்த 2 கட்சியும் இந்த திமுக கிட்ட ஆதாயம் வாங்கணும், ஜவஹர்லாலும் காதர் மொய்தீனும் திமுக கிட்ட ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த 2 கட்சிகளும் தன்னுடைய கொள்கைகளை காற்றுல தூக்கி போட்டு இஸ்லாமியுடைய நலன்களை தூக்கி போட்டுட்டு திமுக கிட்ட போய் சரணடைஞ்சிருக்காங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை. இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து கட்சிகளுடைய நிலைமையும் இதே பரிதாபம் தான். ஒட்டுண்ணி மாதிரி திமுக கிட்ட இருந்து காரியம் சாதிச்சிட்டு இருக்காங்க. மாதம் 50,000 1 லட்சம் இந்த தலைவர்கள் காசு வாங்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு திமுக கிட்ட கை நீட்டி இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் காசு வாங்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே திமுக கிட்ட இவங்க அடிமை ஆகிட்டாங்க. இவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமையாக போச்சு.